நிறைய பேர் அடிக்டா இருக்காங்க. இப்படி யாருக்குமே அடிக்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவும் நீங்க பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லாம இருந்ததும் மிகப்பெரிய தப்பு. அது எப்போ அது தப்பு உணர்ந்தேன்னா, நான் இப்போ ரீசெண்டா 2-3 இன்சிடென்ட்ல பெரிய அடி வாங்கினேன். எதுக்கு இந்த எச்ச வேலைன்னு தெரியல. ஆத்திரமா தான் வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏதாவது பேசிட்டேன்னா, ஐயோ அவங்க என்னெல்லாம் பேசலாம், நீ வந்து இன்ஃப்ளூயன்சர், நீ புத்திட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. அதனால ஒருவேளை நீங்களும் இந்த சினிமான்றத கனவு இல்ல அப்படிங்கிற மாதிரியான தாட் இருக்கிற யாரா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டோட வரேன். யாரையாச்சும் லவ் பண்றீங்களா இல்லையா? இது எத்தனை பேருக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுது, எத்தனை பேருக்கு பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆனா உண்மையான விஷயத்த சொல்றேன். இந்த பெண்கள் ஃபாலோவர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டா எவனோ ஒருத்தர் எடுத்து போட்டு இது வந்து மணியும் தனாவையும் பிடிச்சவங்களுக்காக மணிதனா ஃபேன்ஸ் பேஜுக்காக மணி இல்லையேம்மா ஊருக்கு போயிருக்காமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயா நாங்கள் மணியனாவெல்லாம் பார்க்க வரல. அண்ணங்கள்ட்ட இருந்து தங்கச்சிக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது எதுவுமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதில்லை. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது முழுக்க என்னோட தங்கச்சி மைண்ட் செட்டில் வச்சு தான் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். நிறைய பேரும் என்னோட சிஸ்டரை காட்டுங்க, அப்புறம் உங்கள் சிஸ்டரை ஏன் வீடியோலேயே காட்டுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, ஐயோ இது சொன்னாலும் தப்பாயிருமோன்னு பயமா இருக்கு. இது கேட்டிருந்தீங்க. உண்மையாக சொன்னால் இது ஓப்பனாக சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை துரோகத்தை பார்த்தீங்க, உங்களை பற்றி மட்டும் சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரோ உங்களோட குழந்தைய அடுத்த ஜென்மத்தில் நான் வயிற்றுல சுமக்கணும்னு போட்டதுக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அத்திக்குட்டி வந்த ஒரு 2-3 நாட்களில் வந்து அம்மா இருந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. ஐயோ அளவு விட்டுருவாங்க போலையே. அம்மா இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமான்னா வாட் இஃப் ஷீ இஸ் நோ மோர். ஒருவேளை நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சு அழுதுருக்கேன். ஆனால் நீங்கள் சிஎம் ஆனால் எனக்கும் உங்களை மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும் இருக்கும். நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு இந்த சுபா ஆஃபீஷியலுக்கு ரொம்ப நன்றி. மணி ப்ரோ, இது நான் உங்களுக்காக கேட்கல, எங்களுக்காக கேட்குறேன். அவங்கள மறக்க என்ன பண்ணியிருக்கீங்க? Hi bro, your mom so sweet, nice person, your future aim bro by Sangeeta Kerala. என்னோட அதிகமாக அம்மாவுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போலாம் வீட்டுக்கெலாம் நிறைய பேர் போகிறாங்களாம். போயிட்டு இந்த மாதிரி அம்மா நான் மணியனாவோட வீடியோவில் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மணி இல்லையேம்மா ஊருக்கு போயிருக்காமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயா நாங்கள் மணியனாவெல்லாம் பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அம்மா அப்படி போன உடனே எனக்கு கால் பண்ணிடுவாங்க, இல்லை இப்படி தென்காசிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, என் கூட போட்டோ எடுத்துட்டு போறாங்கன்னு சந்தோஷமா சிரிப்பாங்க. இது உண்மையா எனக்கு கிடைச்சா அதுக்கு பேர் ஆதரவு, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதுக்கு பேர் ஆறுதல். இது எவ்வளவு பெரிய ஆறுதல்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி டைம்ல அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி டைம்லாம். ஸோ அந்த மாதிரி அம்மாவோட சந்தோஷத்துக்கு காரணமான ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க? சாரி, கொஸ்டின் விட்டு எங்கேயோ போயிட்டேன், எமோஷனல் ஆயிட்டேன். எங்கள் ஃப்யூச்சர் எய்ம் என்னன்னா, இப்போதைக்கு நம்மளோட எய்ம் என்னன்னா, ஏதாவது படத்துக்கு போகணும். அதுதான் நம்மளோட லாங் டேர்ம் கோல், படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கணும். அதுதான். நீங்கள் எப்படி இவ்வளோ க்யூட்டா, இது வேண்டாம், தவிர்க்கப்பட வேண்டிய கொஸ்டின். உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத பர்சன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பாசிட்டிவாக கேட்குறேன், ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு நவ். பாசிட்டிவாக தானே சொல்லணும், அப்போ பிரச்சனை இல்லை. என்னோட சிஸ்டர், ஓன் சிஸ்டர், அவங்க வந்து அவங்கள பற்றி சொன்னால் எமோஷனல் ஆகிடும், அதனால் வேணாம். என்னோட தங்கச்சி, அவங்கள என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க எப்போ கால் பண்ணாலும் எப்போ பேசினாலும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். ஆனால் அவங்கள்ட்ட காட்டிக்கவும் முடியாது நம்மளால. ஏன்னா சின்ன வயசுலேயே தங்கச்சி வந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. கரெக்டாக 18 கம்ப்ளீட் ஆன உடனே மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களோட நாங்கள் இருந்த நாட்கள்லாம் ரொம்ப கம்மி. அந்த கம்மியான நாட்கள்லையும் நாங்கள் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டோமான்னு கேட்டால் கிடையாது. அவங்கள நிறையவே கஷ்டப்படுத்தியிருக்கோம்னா, நம்ம ஊரில் இந்த பெண்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட வளர்த்த ஒரு குடும்பம். அதனால நிறைய இந்த 4 சவுத்துக்குள்ளேயே வளர்த்துட்டோம். அதனால அதே மாதிரி வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனதில்லை. அண்ணங்கள்ட்ட இருந்து தங்கச்சிக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல,
அது எதையுமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதில்லை. அது அவங்கள மைண்டில் வச்சு தான் முழுக்க முழுக்க அந்த ப்ராமிஸ்னு நம்ம ஒரு ஷார்ட் சீரிஸ் எழுதியிருந்தோம் இல்லையா, பண்ணியிருந்தோம். பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அது முழுக்க என்னோட தங்கச்சி மைண்ட் செட்டில் வச்சு தான் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ என் லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாத பர்சன்னா என்னோட சிஸ்டர் தான். நிறைய பேரும் என்னோட சிஸ்டரை காட்டுங்க, அப்புறம் உங்க சிஸ்டரை ஏன் வீடியோலேயே காட்டுறதில்ல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. என்ன காரணம்னா அவங்க இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தங்கச்சியா இருந்தாலும் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது தான் முறை. அந்த முறைப்படி அவங்களோட வீடியோஸை நான் காட்ட மாட்டேன், அவங்களோட போட்டோவும் நான் காட்டுறது இல்லை. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். எப்படி தங்கம் உங்க கண்ணு இம்புட்டு அழகா இருக்கு, மெஜிசியன்னு நீங்க. வெக்கம் வருது. இந்த கமெண்ட்டை வந்து நான் முழுசா படிக்கிறதுக்குள்ள எனக்கு வெக்கம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு, ஐயோ இது சொன்னாலும் தப்பாயிருமோன்னு பயமா இருக்கு. நான் பார்க்கும்போது ஒருத்தங்க முகத்துல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த கண் அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை பார்த்துருக்கேன். நிறைய பேர் பெண்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த கண்கள்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணுல என்ன டிஃப்ரெண்ட்? எல்லாரும் கண்ணு ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ சில பேருக்கு லிப்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், மூக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், சீக்ஸ் கூட சில பேருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். கண்ணு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். கண்ணு அழகா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எப்பவுமே தோணும். எப்பவுமே உங்க பேக் போனா நாங்க இருப்போம் உங்க ஃபேன்ஸா. மணி ஃபேன்ஸ் 03. ஆமா, எப்பவுமே என் கூட உண்மையா இருக்கிற உறவுகள்னு பார்த்தா என்னோட ஃபாலோவர்ஸ் தான். நிறைய நாட்கள்ல அவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம போயிருக்கு, அவங்க கேட்குற நேரத்துல வீடியோ கொடுக்க முடியாம போயிருக்கு. ஆனா எல்லாத்துலயும் என் கூட நின்றுருக்காங்க. ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் என் கூட நின்றுருக்காங்க. பெரிய கிரியேட்டர்ஸ் கூட இந்த மாதிரி இவனை பத்தி பேசணும்னா இவனோட ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளை பேசுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எப்பவுமே ரசிகர்களின் ரசிகனாகவே இருப்பேன். இப்படி கேட்டிருந்தீங்க. உண்மையே சொன்னா, இது ஓப்பனா சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. எனக்கு உண்மையில எந்த வகையிலயும் ஹர்ட்டிங் இல்லை. நான் அவங்கள்ட்ட ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்கவுங்கள அதை செய்ய விடுங்க சந்தோஷமா. அது மட்டும் தான் சொல்றேன். நிறைய பேர் அங்கேயும் போயிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்றதெல்லாம் பார்த்தேன். தயவு செஞ்சு உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அதை பண்ணாதீங்க. உங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வேணாம், தயவு செஞ்சு அங்க போயிட்டு எதுவுமே பேசாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள போய் நீங்க நெகட்டிவா பேச வேணாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் நான் யாரையும் எதிராளியா பார்க்க விரும்பல. ஏன்னா என்னால அதான் சமாதானமா எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க போய் மறுபடியும் இதை கிளற வேணாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ விடுங்க. நீங்க எவ்வளவு நம்பிக்கை துரோகத்தை பார்த்தீங்க, உங்களை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டதை பார்த்து நெகட்டிவா கேட்டிருக்காங்களே நினைச்சேன், அடுத்தது பாசிட்டிவா தான். ரொம்ப கம்மியா தான் பார்த்திருக்கேன். அதனாலதான் அதை தாங்கிக்க முடியல. நிறைய பார்த்தவங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால அவங்க கேஷுவலா எடுத்துக்குவாங்க. அதுதான் உண்மையிலே மெச்சூர்டான பிஹேவியர் கூட. எனக்கு ஒரு சில விஷயத்த தான் நான் பார்த்ததுனால என்னால அதை ஒரு வேளை தாங்கிக்க முடியலையோ என்னமோ. நான் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறதா தான் சொல்லுவேன். சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் ஏமாத்துறது மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். யாரையும் ஏமாத்தாதீங்க. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கும். அப்புறம் உங்களோட சேவிங்ஸ் பத்தி சொல்லுங்க. 0 இது வரைக்கும். அதாவது லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி வரைக்கும் 0. எதுவுமே சேவ். அது நீங்க பார்த்துருப்பீங்களே தான். நிறைய பேர் உன் தம்பி ஹெல்த்துக்கு கூட 20,000 ரூபாய் காசு இல்லைன்னா நீலாம் என்னடா சம்பாதிச்ச, எங்கள்கிட்ட பிச்சை எடுத்த அப்படிலாம் சொல்ற அளவுக்கு தான் என்னோட சேவிங்ஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாட்களாக நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. லட்சக்கணக்கிலலாம் இன்னும் போகல, ஆயிரக்கணக்கில் தான் இருக்கேன். அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஆயிரக்கணக்கில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சேவிங்ஸாக வச்சுருக்கேன். அது மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விஷயமா இருக்கும். பணத்தால் வாங்க முடியாத நிறைய நல்ல உறவுகளை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களை மாதிரி. உங்கள் ஹேட்டர்ஸுக்கு 1 wordல சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? என்னோட ஹேட்டர்ஸுக்கு முதல்ல 1 wordல சொல்றதை விட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ரொம்ப நாளா ஏன் என்ன ஹேட் பண்றீங்க, நான் அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும். என்னோட ஹேட்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அந்த கமெண்ட்டை நீங்க
லீவ் பண்ற கமெண்ட் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சிட்ட கொஸ்டின் கேட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பொத்தாம்பதுவா டக்குன்னு நீ வந்து இவங்க வாழ்க்கையை கெடுத்த, நீ வந்து இவங்க வாழ்க்கையை கெடுத்த, அந்த மாதிரி பேசுறேன் இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு பேசாதீங்க. நீங்க ஒருத்தங்களை பத்தி நான் பேசியிருக்கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கிறேன்னா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க. என்னையே ஏன் இவ்வளவு தூரம் ஹேட் பண்றீங்க, அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்போ நான் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போறது உங்களுக்கு பிரச்சனைனா என்னையே மாதிரி நிறைய பேர் போறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ஏன் இந்த பிரச்சனை வரல, என்கிட்ட மட்டும் ஏன் வருது? அப்போ அவங்கள மாதிரி நான் அழகா இல்லை, நம்மளை விட இவன் கேவலமா தானே இருக்கான், இவனுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ்ங்கிற விஷயமா? இல்ல அதை தாண்டி ஏதாவது இப்போ நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, காலேஜ்ல போய் நீ என்னடா பேசுவேன், நீ ஒரு தற்குறி அப்படின்னு. ஆமாங்க, சரி நாங்க தற்குறியாவே இருந்துட்டு போறேங்க, ஆனா நான் போய் பேசுறதுக்காக போலங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சீஃப் கெஸ்ட் இவன் காலேஜ் சீஃப் கெஸ்ட் அப்படிங்க. சீஃப் கெஸ்ட் இல்லைங்க, நான் சீஃப் கெஸ்ட் இல்லைங்க. நான் எங்களை மாதிரி போற ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் வாக்கிங் கெஸ்ட்டுங்க. சீஃப் கெஸ்ட்டுங்கிறவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வரதான் செய்றாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச நேரத்துல இவங்க எல்லாம் சும்மா சிரிக்கிறதுக்காக எங்களை மாதிரி 4 கோமாளிகளை இறக்கி விடுறாங்கன்னு நினைச்சிட்டு போக வேண்டியதானே. நாங்க போற இடத்துல சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் கேட்கறதுனால எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை இறக்கி விடுறாங்க. அதுலயும் நான் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல எந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ₹1 காசு வாங்கினதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, நீங்க சீப்பான இன்ஃப்ளூயன்சர், சீப்பான கிடைக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்றதுனால காலேஜுக்கு கூப்பிட்றாங்கன்னு கூட நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னை ஹேட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இது சொல்லும்போது சீன் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் இது ஃபேக்ட். நிறைய பேர் என்கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அவங்க ஆளுக்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்னை பிடிக்குமா, அவங்க என் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களா, அதனாலே என்னை ஹேட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரதருக்கு எனக்கு சண்டே ஆச்சு, ரொம்ப கிளாஸ் ஆச்சு. நானும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டேன், அவரும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டாரு, அப்படியே போச்சு. எண்டில் அவர் எதுக்கு உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு கேட்கும்போது அவர் சொல்ற விஷயம், என் ஆளுக்கும் எனக்கும் ஒன்னாலதான் சண்டை அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அதை தாண்டி என் பர்சனல் லைஃப்ல தான் உங்களுக்கு பிரச்சனை, அதனாலதான் என்ன ஹேட் பண்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேனான்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றாங்க அதனால நீ தான் பேசியிருக்க, எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் நான் உன்னை ஹேட் பண்றேன் அப்படின்னு இருக்காதீங்க தயவு செஞ்சு. Do you have crush? Mention that girl ID. மென்ஷன் பண்ணிடுவேன், ஆனால் அந்த லிஸ்ட் பெருசா போகும். நம்மளோட பேர்லயே இருக்கும் ரசிகர்களின் ரசிகன். நமக்கு ரசிக்கிற விஷயம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நம்ம நிறைய பேரை ரசிப்போம். அப்படி நான் க்ரஷ் இருக்கிற கேர்ள்ஸ் ஐடியெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னா நிறைய பேரோட ஐடியை மென்ஷன் பண்ணணும், அது இந்த இடம் பத்தாது. அதனால சிம்பிளா சொல்லிக்கிறேன், நிறைய பேரை ரசிப்பேன், நிறைய க்ரஷ் இருக்காங்க. மணி அண்ணா ஒய் இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ணாலும் லைக் கூட விட்டுறீங்க. முன்னாடியெல்லாம் கமெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் எமோஜிஸ் ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். அதையும் கேவலமாக எடிட் பண்ணி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ப்ரோ உங்களோட குழந்தைய அடுத்த ஜென்மத்தில் நான் வயிற்றுல சுமக்கணும்னு போட்டதுக்கு நான் லைக் பண்ண மாதிரியும் நான் ரிப்ளை பண்ண மாதிரியும் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படி நான் பண்ணவே இல்லை, அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடிட்டடாக நிறைய விஷயங்கள் வருது அப்படிங்கிறதுனால தான் இப்போ மோஸ்ட்லி நான் ரிப்ளை பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு நம்மளை சொன்னால் நிறைய லைக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நம்மளை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுற எல்லாருமே இருக்கட்டும். அதனால கேவலங்காலமாக நிறைய பண்ணுறாங்களேன்றதுனால நான் இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் குறைச்சிக்கிட்டேன். போத் ஹத்விக் குட்டி உங்கள் பாண்ட் அழகாக இருக்கான்னா பார்க்க. ஹத்விக் குட்டி ஒரு வேற லெவல். ஃபியூச்சரில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் ஹத்விக் குட்டி பெரிய ஹீரோ வருவான் நிஜமா. அவரோட அழகு, அதை தாண்டி அவரோட ஆக்டிவிட்டியை நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்தோம். அதை வச்சு நான் கெஸ் பண்ணலாம் சொல்லலை, வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு குழந்தை. இன்னொன்று மற்ற குழந்தைங்கெல்லாம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர்கிட்ட போனாலே அழுகும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் யார்கிட்ட போனாலும் அவங்களோட சேர்ந்து சேட்டை பண்ணுறக்கூடிய ஒரு குழந்தை, ரெட்டை சொல்லி குழந்தை. ஸோ ஹத்தி குட்டியே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹத்தி குட்டி வந்த ஒரு 2-3 நாட்களில் வந்து அம்மா இருந்த ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. அதுக்கப்புறம் ஹத்தி குட்டி போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அம்மா ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு கியூட் குழந்தை ஹத்தி குட்டி. ஐயோ அழ விட்டுருவாங்க போலயே. அம்மா இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமான்னா வாட் இஃப் ஷீ இஸ் நோ மோர். என்னால் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சின்ன வயசுலேருந்தே நான் இது நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். யார் வீட்லையாவது ஏதாவது ஒரு டெத்து அப்படின்னு நான் கேள்விப்படுறப்பவே ஒருவேளை நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சுலாம் அழுதுருக்கேன். சத்தியம் என்னால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த ஒரு தாட் உண்டு, நான் அம்மாவுக்கு முன்னாடி நம்ம செத்துடணும் அப்படின்றது தான்
சின்ன வயசுலேருந்து நான் வேண்டுற ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும். நான் கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டாலே இந்த நம்ம வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பெல்லாம் சொல்லி வேண்டுவோம்ல, அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து கையெடுத்து கும்பிட்ட உடனே எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி என்ன செத்துடணும் அப்படிங்கிறதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேண்டுதலாக இருக்கும். சரி, எங்கள் அம்மா இல்லாத லைஃப்பை எல்லாருக்குமே அப்படித்தானே, அம்மா இல்லாத லைஃப்பை நம்மளால இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. இப்போ கூட அதை நினைச்சா ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு திடீர்னு நெஞ்சடிச்சு செத்தாலும் செத்துரும் அந்த மாதிரியான இது. ஏன்னா சின்னதுலேருந்து எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். 6 வயசுல எங்கள் அப்பாவை இழந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே எங்கள் 3 குழந்தைங்கன்றதுனால 3 குழந்தைங்களையும் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு இருக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா ஹாஸ்டலில் சேர்க்கல. 10 வீட்டு வேலைக்கு போனாங்க, வீட்டில் உட்காந்து தையல் தைச்சாங்க, நைட் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பேர்காலம் பார்த்தாங்க. இப்படி 3 வேலையை ரொட்டீனாக பார்த்து எங்களை வளர்த்தாங்க. ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருந்த வீடு வந்து எங்களோட வீடு வந்து எங்கள் அம்மா கால் நீட்டினாங்கன்னா காலை மடக்கி தான் படுக்கணும். அந்த மாதிரியான ஒரு வீடு ஒரு டைம்ல இருந்தது. 50 ரூபா வாடகை, நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி வீடு, அதுலேயே மிஷின் போட்டிருக்கிறதுனால அம்மாவால் கால் நீட்டி கூட படுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உட்காந்துருந்து தூங்கியெல்லாம் வளர்த்த நாட்கள் இருக்கு. நைட் ஷிஃப்ட் எதுக்காக போவாங்கன்னா அங்கே போனால் காலை நீட்டி தூங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கே போவாங்க. அங்கேயும் பிரசவத்துக்காகன்னு போயிட்டாங்கன்னா, பிரசவம் வந்துருச்சுன்னா அம்மாவால் தூங்க முடியாது. ஆனால் அம்மா வந்து பிரசவம் வந்துருச்சு, குழந்தைய கையால் தூக்கிட்டேன்றதை வச்சு சந்தோஷப்படுவாங்க. அப்போலேருந்தே அம்மாவுக்கு குழந்தைங்க மேலான பாண்டிங் நிறைய இருக்கும். அம்மாவை பற்றி பேசணும் நிறைய பேசிட்டே போவேன், சம்மந்தம் இல்லாமலாம் நிறைய பேசுவேன், எமோஷனல் ஆகிடக்கூடாதுன்றதுனால. ஸோ அம்மா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியல. இப்போ கூட ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷனே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. யாருக்குமே அந்த சுச்சுவேஷன் வர வேண்டாம். திஸ் இஸ் நாட் ஏ கொஸ்டின், திஸ் இஸ் ஜஸ்ட் ரெக்வஸ்ட். ப்ளீஸ் ஸ்டாப் கம்மிங் இன் மை ட்ரீம்ஸ். ஓகே, முன்னாடி இந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும், நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷப்படுறதையும் க்ரைம் ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான், ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கமெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் அந்த இதை யோசித்தேன். இவெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ். அதுவும் இவன் கல்யாணமானவன், யாராச்சும் கல்யாணமான பையனை போய் லைக் பண்ணுவாங்களா? இத்தனை பொண்ணுங்க வந்து இந்த கல்யாணமான பையனை போய் லைக் பண்ணுறீங்க, அடுத்த புருஷன் தான் உனக்கு வேணுமா அப்படின்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமா இல்லை, நம்ம இந்த சோசியல் மீடியாவில் கல்யாணமான ஒரு பையனுக்கு இவ்வளோ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தது இல்லைல்ல அப்படின்னு யோசிச்சேன். அது ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் இருந்துச்சு. என்ன வேணா எடுத்துக்கோங்க, இது ப்ரௌடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது அப்படி நடக்கவே இல்லை, அது நம்மளால தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ அது ஹாப்பியான விஷயம் தானே. ஸோ அப்படிதான் நடந்துச்சு. இந்த கமெண்ட்டுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா, அந்த கனவுல வரதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இதுக்கு வர்ற நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கு நான் பொறுப்பு இல்லை. மணி என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் மூவி சான்ஸ் வந்திருக்கா அப்டேட் ப்ளீஸ்? அதை ஏன் கேட்குறீங்க? இது வரைக்கும் ஒரு 6 படம் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ஹாலில் ஒரு படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது போக இப்போ சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் ஷூட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆக வேண்டியது, அப்புறமா ஜனவரி ஆச்சு, அப்படியே மாறி மாறி இப்போ ஜூன் சொல்லியிருக்காங்க. என்னோட நேரமா இல்லை பாவம் அந்த டைரக்டரோட நேரமா என்னன்னு தெரியல, தள்ளி போயிட்டே இருக்கு. பார்ப்போம், உங்க எல்லாரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா நடக்கும். ஒரே ஒரு பர்சன் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காசு இல்லைன்னு உண்மையை வெளியில சொல்லிட வேணாம், ஜஸ்ட் ஆக்ட் அண்ட் கோ. நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம எதிரிக்கு கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட். ஸோ நீங்கள் போர்னு சொல்லி வெளியில் சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லைன்னா கூட உங்கள் க்ரோத்தை பார்க்க நான் வெயிட் பண்ணுறேன் மணி. சில பேர் ரிச்சாக காட்டிக்கிறாங்க, ஜஸ்ட் ஆக்ட் அண்ட் கோ. எல்லாம் உங்களை வந்து சேரும், எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு இருக்காங்க. இது இவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எப்போவுமே ஆடியன்ஸோட ரொம்ப கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். என்னோட சுச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கிறத காட்டிக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ கூட நிறைய பேர் நான் எங்கேயாவது ரோட்டில் பார்த்தாங்கன்னா, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி ரோட்டில் அலையிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நான் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. இப்போவும் நான் அதான் சொல்கிறேன், நான் மக்களோட மக்களாக தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். நான் ஒத்துக்கிறேன், என்னைய மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிற இல்லை நம்மளோட கம்மியாக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களே பயங்கர ரிச்சாக இருக்காங்க அண்ட் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அப்படியான பர்சன்ஸே நீங்கள் பார்க்கறதுனால இவனும் செட்டில் ஆகிருப்பானே, இவன் அப்படி அலையிறான் ரோட்டில் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்னதான், நான் பணத்தை நோக்கி ஓடாமே விட்டுட்டேன். அதனால நான் அந்த மாதிரிலாம் செட்டில் ஆகலை, இன்னுமே அப்படி தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிறது உண்மை, அப்படி நடிக்க தான் வேணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஏழ்மையை சொன்னால் ஏளனம் செய்கிறதா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட இந்த வீடியோ பார்க்கும்போது இவன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு தான் தோணும். ஓகே, நான் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வர வர அதை மாதிரி ஏழ்மையை காட்டிக்காமல் வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
வெயிட்டிங் ஃபார் யுவர் 3M ஃபாலோவர்ஸ், சாரி சப்ஸ்கிரைபர்ஸ். 3M வர போகிறீங்க. ஆனால் எனக்கு சந்தோஷத்தை விட அதிகமாக கில்ட்டு அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி எனக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நடுவில் அன்பன் மாயுதம் நீன்னு ஒரு நல்ல ட்ராக்ல போயிட்டு இருந்தோம். காசு பணம் இல்லாதனால அதை ட்ராப் பண்ண வேண்டிய நிலைமையாக போயிடுச்சு. இப்போ அந்த 3 மில்லியனுக்கு நான் ஒர்த்தான்னு கேட்டால் இல்லை, என் மனசுக்கே தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஒர்த்தாகக்கூடிய முயற்சியில் இறங்குவேன். ஸோ இந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் நான் கஷ்டப்படும் போதும், நான் வீடியோஸ் கொடுக்காத போதும் எல்லாத்துலேயுமே என் கூட நின்று இந்த 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்கிறத விட உங்களுக்கு நான் திருப்பி செஞ்சுட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் அண்ணா, தனா அக்கா கூட மட்டும் க்ளோஸாக வீடியோ போடாதீங்க அண்ணா, எனக்கு கொஞ்சம் பொசசிவாக இருக்குண்ணா. இருந்தாலும் உங்கள் நேர்மையை நான் பாராட்டுறேன். கொஞ்சம் பொசசிவாக இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ உங்கள் நேர்மையை நான் பாராட்டுறேன். அண்ணா எனி ப்ளூப்பர் வீடியோஸ் ரீல்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இவங்க நம்மளோட பழைய ஃபாலோவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒன்ஸ் அப்பான டைம் நம்மளோட ப்ளூப்பர்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் உண்டு. இப்போலாம் ப்ளூப்பர்ஸ் வீடியோ பெரும்பாலும் பண்ணுறதில்ல, போடுறதில்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அண்ணா நீங்கள் சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க ப்ளீஸ் சொல்லுங்கள். டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? வித்தியாசமான கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன விவகாரத்தில் மாட்டி விட்டுருவீங்க போலயே. சிஎம் ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். சிஎம் ஆனால் ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிற விஷயம் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. அது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விஷயம் என்னென்னா, ஆல்கஹால் மது எதுவுமே இல்லாத ஒரு சொசைட்டி உருவாக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அதில் என்னோட சுயநலமும் கலந்துருக்கு. என்னோட குடும்பமே குடியால கட்ட குடும்பம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து குடியால கட்ட குடும்பம். அதனால நாங்கள் நிறைய நிலபுலங்களை இழந்திருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வாடகை வீட்டில் உட்காந்துருக்கோம், பேர் போயிருக்கு, அசிங்கப்பட்டிருக்கோம், நிறைய பட்டிருக்கோம். நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சேட்டலைட் மீடியாவில் ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் சம்மந்தமான ஒரு தொலைக்காட்சியில் வேலை செய்யும் போது நான் பார்த்த முக்கியமான விஷயம், நடக்கிற முக்கால்வாசி கிரைமு போதைப் பொருட்களாலேயும் மதுவாலையும் தான் நடக்குது. அதனால அந்த மதுவை ஒழிக்கணுன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு திங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட சைனும் அதுவாக தான் இருக்கும். ஒரு வேளை சீமானா இதெல்லாம் ஆசை கிடையாது, ஆனால் நடந்துச்சுன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட் சைனாக இருக்கும். டைம் மிஷின் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? டைம் மிஷின் கிடைச்சா ஒரு 4 இயர்ஸ் பின்னாடி போயிருப்பேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 4 இயர்ஸ் பின்னாடி போயிட்டு வாழ்க்கையில் நான் பண்ண தவறுகள் எல்லாம் பண்ணாமல் இருந்திருப்பேன். எனக்கும் உங்களை மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமஸ் ஆகணும். எப்படி? நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்ச ஒரு கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு இந்த சுபா அஃபிஷியலுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து யோசிக்கிற விஷயம் என்னன்னா, யூடியூபுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் நம்மளுக்குலாம் கிடைக்காது, அதெல்லாம் நம்மளுக்குலாம் வராது. அதே மாதிரி தாட் தான் எனக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன் அப்படின்ற இது யோசிச்சிருப்பீங்க. போய் நானே வந்துட்டேன், நீங்களாம் வர்றதுக்கு என்ன? நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். யூடியூபுங்கிறது வந்து சீரியல் ஆடியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரியேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால செலிபிரிட்டி அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சீரியல் மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக பார்ப்பாங்க. நீங்கள் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், டெய்லி என்ன நடந்தாலும் சரி டெய்லி நீங்கள் வீடியோ போட்டே ஆகணும். 6 மணிக்கு உங்கள் சேனலில் ஒரு வீடியோ வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நான் ஒரு டைமில் என்ன பண்ணேன்னா, ஒரு மாதம் ஃபுல்லாக வீடியோஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு, அடுத்த மாதம் எந்த வேலையும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரே டைமில் அந்த ஒரே மாதத்தில் ஒரு 200K ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க. அதாவது 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க. அந்த 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோஸ்லையும் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு கன்சிஸ்டன்சியாக 2 லட்சம் வியூஸ் வந்துட்டே இருக்கும். அட்லீஸ்ட் 1.5 லட்சம் வியூஸ் வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ரெகுலரான ஆடியன்ஸ் பிடிக்கணும். நமக்கு 3 மில்லியன் இருந்தாலும் சரி, 30 மில்லியன் இருந்தாலும் சரி, ரெகுலரான ஆடியன்ஸ் இல்லைன்னா வேஸ்ட். இதுவே கம்மியான 100K ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, ரெகுலரான ஆடியன்ஸ் அந்த 100K பண்ணியிருந்தோம்னா 1 லட்சம் வியூஸ் எப்பவுமே வந்துட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெவன்யூ ஜாஸ்தியாக வரும். நமக்கு எவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தாலும் வியூஸ் கம்மியாக போச்சுன்னா நம்ம வேஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. அண்ணா கொஞ்சம் டான்ஸ் ட்ரை பண்ணுங்க, என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம், டோன்ட் வரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நான் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறதுனால டான்ஸ் ட்ரை பண்ணாமலே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் பயப்படாமல் யார் என்ன வேணாலும் பேசலான்ற மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக டான்ஸ் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஃபேவரட் கலர் என்ன கிறிஸ்டி? ஃபேவரட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 விமர்சனம் வரதான் செய்யும்.
ஒன்று அதை நீங்கள் கண்டிக்காமல் போகணும், இல்லை அவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்லுவான் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களை பிடிப்பவர்களுக்கும் பிடிக்காமல் போகலாம். இது 100க்கு 100 உண்மை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டுக்காமல் போகணும் அப்படின்னு. சில நேரத்தில் நான் கண்டுக்காமல் போகிறதுனாலே அந்த பேட் கமெண்ட்லாம் உண்மையான ஆயிடுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்களேன். நான் அமைதியாக இருந்தேன், அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்க்காம விட்டுட்டேன்னா அது உண்மையான ஆயிடுது. உண்மையான ஆனப்போ நம்ம ஃபாலோவர்ஸே வந்து ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, அப்படி இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியது. அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணால் நீ ஏன் பேட் கமெண்ட்லாம் பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? தயவு செஞ்சு சொல்லுங்கள். மணி ப்ரோ, இது நான் உங்களுக்காக கேட்கல, எங்களுக்காக கேட்குறேன். அவங்கள மறக்க என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு என்னையும் லவ் பண்ணியிருக்கான். பட் எனக்கு தெரியல. ரீசன்ட் டேஸாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இதில் இருந்து வெளியில் வர ஏதாச்சும் நீங்கள் பண்ண ஒர்க் அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நான் ஒரு உதவியாக கேட்குறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலை. உங்களுக்காக இந்த ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். எனக்கு மேஜராக தெரியறது, நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களை லவ் பண்ணும்போது இன்னொருத்தையும் லவ் பண்ணாங்கன்னு. நம்மளை லவ் பண்ணும்போது இன்னொருத்தங்களையும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களே அப்படிங்கிற இதுதான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எனக்கு. அதனால என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன யோசிப்பேன்னா, இது ஃப்யூச்சரில் செட் ஆகுமான்னு யோசிப்பேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிப்பேன். அப்போ நம்ம அசிங்கப்பட்டு நிற்க முடியாதுன்னு யோசிப்பேன். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அவங்க பண்ண துரோகத்தை நினச்சிட்டே நான் அவங்கள மறந்துடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இது நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. உங்களோட லவ் எப்படி இருந்துச்சு, உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்கள மாற்றிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இல்லை இது நிறைய நாள் நடந்திருக்கு, இது மாற்றிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் விலகி போடுறது தான் பெட்டர். இது வந்து என்னோட சஜஷன் மட்டும். நேரில் பார்க்குறப்போ பேசுவீங்களான்னா இல்லை சிலர் மாதிரி சீன் போடுவீங்களா? சீன் போடுற அளவுக்கு நான் ஒர்த் இல்லைங்க. நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். நேரில் யாராவது என்னை உத்து பார்த்துட்டு இருந்தாங்கனாலே நான் ஃபஸ்ட்டு சிரிச்சிருவேன். சிரிச்சுட்டு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசணும்னு முற்பட்டாங்களாலே நான் போய் பேசிடுவேன். இது என் கூட நேரில் என்னைய பார்த்து பேசினா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இப்போ நேரில் என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கூட கமெண்ட்ல சொல்லலாம். நிறைய பேரை நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை சந்திச்சு பேசியிருக்கிறேன். எனக்கு வந்து நான் முன்னாடி இருந்து சொல்கிறது தான், எனக்கு இதெல்லாம் ஒரு அலாதியான இது போதை. ஒருத்தங்க நேரில் பார்த்து என்னைய பாராட்டிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது நான் நெக்ஸ்ட்டு எனக்கு இது கிடைக்கிற ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அதனால நான் கண்டிப்பாக அப்படிலாம் சீன் போட மாட்டேன். யார் என்னை நேரில் மீட் பண்ணாலும் தயவு செஞ்சு வந்து பேசுங்க. அம்மா நல்லா இருக்காங்களா பிரதர்? நல்லா இருக்காங்க. பிரதரும் நீங்களும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. உங்கள் வால்பேப்பரில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? இந்த இதில் காட்டுறேன். வாட்ஸ்அப் டிபி என்ன பிரதர்? அதுவும் இங்கே காட்டுறேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. உங்களை நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத டேட் என்னது? மறக்க வேண்டிய டேட் வேணால் சொல்லுவேன். மறக்க முடியாத டேட்டு இந்த வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் என்னோடய பர்த்டே சொல்லுவேன். அதுக்கு முந்தின வருஷம் பர்த்டேயில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்காக இவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரியும் போது அது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள். அண்ணா உங்ககிட்ட இருந்து ரிப்ளை வருமானா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரிப்ளை வரணுன்றதுக்காகவே இந்த கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். எப்போ ஃபேன்ஸ் மீட்டப் வைப்பீங்க? ரொம்ப காலமாக சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளோட ரீச் நல்லா இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஃபேன்ஸ் மீட் கண்டிப்பாக சீக்கிரமாக வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ எனக்குமே ஆசை இருந்துச்சு. இப்போலாம் நம்ம ரீச் அவுட்டுங்க, நம்ம சுத்தமாக ரீச்சே இல்லை. அதனால இந்த டைம்லாம் வச்சா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நம்ம பழைய ரீச் பிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மீட் பிளான் பண்ணலாம். சுமதி அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகலான்னா, இதுவும் நிறைய பேர் பண்ண கமெண்ட். சுச்சுவேஷன் தான் காரணம். சுமதி அக்காவுக்கும் நமக்கும் பர்சனலாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காட்ட இப்போ கூட ஃபோன் பண்ணி பேசுவேன். அக்காவும் எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க. ஸோ பர்சனலாலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டைமில் நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன். சாம் குட்டியை நம்ம எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ஸில் தான் இருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் போனேன்னா அப்டேட் பண்ணுறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இதை மறுபடியும் ஒரு டைம் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ தெரியாது. இதுக்கப்புறம் நான் யாரையுமே எதிராளியாக நினைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க போக்கில் வாழ விடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். யார்கிட்டையும் போய் எனக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் யாரையும் போய் தப்பாக பேசாதீங்க, யாரையும் போய் கஷ்டப்படுத்தாதீங்க. நீயே ஒரு டைம் பேசணும்லடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் எங்கேயாவது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நான் யாரையாவது பேசியிருக்கிறேன்னான்னு போய் பாருங்கள்.
ஒரு சில விஷயங்கள் என்னையும் மீறி வந்துச்சே தவிர நான் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட நிறுத்திக்கோங்க. அவங்கள போய் பேசுகிறதோ இது பண்ணுறதோ வேணாம். நாங்கள் மியூச்சுவலாக சமாதானமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சோர்டாக பிஹேவ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேணாம். அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கமெண்ட் தானேன்னு பண்ணிட்டு போயிடுறீங்க. அது எவ்வளோ தூரம் காயப்படுத்துதுன்றது உங்களுக்கு தெரியாது. எங்கள் இடத்துலேருந்து யோசிச்சா மட்டும்தான் தெரியும். இதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இம்மெச்சூர்டு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்து போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நான் என்னோட ஃபாலோவர்ஸை திருத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்கிற ஒரு சிலரை திருத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட ஃபாலோவர்ஸ்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு vlogல சந்திப்போம். இதுக்கப்புறம் கான்ட்ரவர்சியான எந்த விஷயங்களும் வராதுன்னு நம்புகிறேன். இதுவே லாஸ்ட்டாக நம்ம கான்ட்ரவர்சியாக பேசுகிற விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு தான் பேசணும், ஒர்க்கை நோக்கி போவோம். எங்களோட சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.